ஜனாதிபதி இந்திய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து செயற்படவில்லை என்கிறார் லலித் வீரதுங்க. அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் அமெரிக்க பயணம் பற்றிய தகவல்களை ரகசியமாக பேண முனைப்பு. சரணடையாத விடுதலை புலி உறுப்பினர்கள் மக்கள் மத்தியில் இன்னமும் உள்ளதாக கோத்தாபய தெரிவிப்பு. தெரிவுக்குழுவில் பங்கேற்பது குறித்து இந்த வாரத்துக்குள் டிஎன்ஏ தெரியப்படுத்தும். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்திய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து செயற்படவில்லை என்று ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு பிரயோகிக்கப்பட்டதைப் போன்று அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் அதனை ஜனாதிபதி வெற்றிகரமாக எதிர்நோக்கியிருப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோத்தாவின் போர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். யுத்தத்தின் போது இந்தியாவின் பங்களிப்பு குறித்து இந்த புத்தகத்தில் மிக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. 1980களில் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களுடன் இந்தியாவுக்கு நேரடி தொடர்பு காணப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ ஆகியோரின் தன்னம்பிக்கையும் உறுதியான தீர்மானங்களுமே யுத்த வெற்றிக்கு வழிகோலின என்றும் அவர் கூறினார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் அமெரிக்க விஜயம் குறித்த தகவல்களை ரகசியமாக பேணுவதற்கு முனைப்பு காட்டப்பட்டு வருகிறது. அமைச்சரின் வாஷிங்டன் விஜயம் தொடர்பான தகவல்களை ரகசியமாக பேண அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தீர்மானித்துள்ளது. குறிப்பாக அமைச்சர் யார் யாரை சந்திக்கின்றார், எங்கெல்லாம் செல்லவுள்ளார் என்ற தகவல்களை ரகசியமாக பேண தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அமைச்சர் பீரிஸின் விஜயத்தை ரகசியமாக கருதவில்லை. இலங்கை வெளிவிவகார அமைச்சரின் அமெரிக்க விஜயம் பற்றிய தகவல்களை வெளியிடவுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் விக்டோரியா நூலாண்ட் தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி அமைச்சர் பீரிஸுக்கும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டனுக்கும் இடையில் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்திடம் சரணடையாத விடுதலை புலி உறுப்பினர்கள் மக்கள் மத்தியில் இருப்பதாகவும் தினமும் ஆயுதங்கள் மீட்கப்படுவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சரணடையாதவர்கள் யார் என்பது பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் இலங்கைக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளில் இயங்கும் அமைப்புகள் இலங்கையை ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சித்து வருகின்றன. இவ்வாறான நிலைமையில் விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் ஒருமுறை ஒன்று சேர இடமுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்பதா இல்லையா என்பது குறித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இறுதி முடிவை இந்த வாரத்துக்குள் அரசாங்கத்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தெரியப்படுத்துவது என்று கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தெரிவுக்குழுவில் தாம் பங்கேற்க வேண்டுமாயின் அரசாங்கம் நம்பகமான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தையொன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகளுக்கும் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று முன்தினம் இரவு கொழும்பில் நடைபெற்றது. ஜனாதிபதிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள், அவற்றின் முன்னேற்றங்கள் குறித்து அறிய தருவதற்காக ரணில் விக்ரமசிங்கவால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய கூட்டமைப்பினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். பொது நிகழ்ச்சி நிரலொன்றின் கீழ் தெரிவுக்குழுவில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதன் முக்கியத்துவம் குறித்து ரணில் விக்ரமசிங்கே இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளச் செய்வதற்காக ரணில் எடுக்கும் முயற்சிகளை சம்பந்தன் பாராட்டினார். பொது நிகழ்ச்சி நிரலை அரசாங்கம் தயாரித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமானால் அதில் நம்பகத்தன்மை இருக்க வேண்டுமென்று தெரிவித்துள்ள சம்பந்தன், தெரிவுக்குழுவில் கூட்டமைப்பு கலந்து கொள்வது பற்றி தமது கட்சியின் பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி அறிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் விவரங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெளிவுபடுத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் அழுத்தங்களே அரசாங்கத்தின் அரசியல் மாற்றத்துக்கு காரணமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே திசா அத்தநாயக்க இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அழைப்பை ஏற்று திங்கட்கிழமை ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழுவினர் அவரை சந்தித்து பேசினர். இதன்போது பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது.
இதில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நேற்று மாலை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் தமிழ் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனை சந்தித்து ரணில் விக்ரமசிங்க தெளிவுபடுத்தினார். இந்த விடயம் தொடர்பில் கூட்டமைப்பினருடன் பேசி தமது முடிவை அறிவிப்பதாக சம்பந்தன் எம்பி இதன்போது பதிலளித்ததாக அத்தநாயக்க கூறினார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பதில் அரசாங்கம் தற்போது விசேட அக்கறை காட்டி வருவதோடு எமது கட்சியை அழைத்து பேச்சுவார்த்தைகளும் நடத்தியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த மாற்றத்துக்கு இந்தியா அமெரிக்காவின் அழுத்தங்களே காரணமாகும். ஐநாவில் அடுத்து இடம்பெறவுள்ள மாநாட்டுக்கு முன்பாக ஏதாவது திட்டத்தை முன்னெடுத்து தப்பித்துக் கொள்வதற்காகவே வெளிநாட்டு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவசரமாக அமெரிக்கா செல்கிறார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது, மனித உரிமை பாதுகாப்பு தொடர்பான செயற்பாட்டு திட்ட வரைவுடனேயே வெளிநாட்டு அமைச்சர் அங்கு செல்கிறார். ஆனால் செயன்முறை திட்டம் என்னவென்பதை உள்நாட்டில் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தவில்லை. ரகசியமாக அமெரிக்காவுக்கு செயன்முறை திட்டம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனவே அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது இந்த செயற்திட்டம் என்னவென்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். செயற்திட்டத்தை அமெரிக்காவிடம் கையளித்தது போலல்ல, அதனை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நெருக்கடியில் சிக்கிக்கொள்ள நேரிடும். இந்தியாவை ஏமாற்றியது போன்று அமெரிக்காவையும் ஏமாற்ற முடியாது என்று அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினதும் இந்தியாவினதும் அழுத்தங்களுக்கு அஞ்சியே அரசாங்கம் அரசியல் தீர்வு குறித்து எதிர்க்கட்சிகளுடன் பேசி வருகிறது. தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவால் ஒருபோதும் தீர்வு காண முடியாது. அரசின் இழுத்தடிப்பு பொறிக்குள் தமிழர்கள் சிக்கிவிடக்கூடாது என்று ஜேவிபியின் பிரசார செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நேர்மையாக செயற்பட விரும்புவதாயின் அவை முதலில் நாட்டுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து தீர்வு திட்டத்தை இழுத்தடித்து சர்வதேசத்தையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றுவதற்காகவே அரசின் வியூகங்கள் அமைந்துள்ளன. எவ்வாறாயினும் ஜேவிபி தெரிவுக்குழுவில் பங்கேற்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் தனது ஏமாற்று நடிப்பை தொடர்ந்தவாறே உள்ளது. அரசியல் தீர்வு விடயத்தில் மனிதாபிமானமற்ற முறையிலேயே தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்கிறது. யுத்தம் முடிவடைந்து 3 வருடங்களை தொட்ட நிலையிலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளோ நாட்டின் பொதுவான பிரச்சினைகளோ தீர்வுகளை தொடவில்லை. மாறாக நாட்டுக்கு எதிராக பாரிய சர்வதேச அழுத்தமே ஏற்பட்டுள்ளது. நாட்டுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் மிகவும் தீவிரமாக செயற்படுகின்றன. குறிப்பாக இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை விவகாரத்தில் கடும் போக்குடன் செயற்படுகின்றன. இதன் காரணமாகவே தற்போது மீண்டும் அரசாங்கம் பாராளுமன்ற தெரிவுக்குழு என்ற விடயத்தை முன்வைத்து அரசியல் தீர்வு குறித்து பேசுவதற்கு ஏனைய எதிர்க்கட்சிகளை அழைக்கின்றது. கடந்த பல ஆண்டுகாலம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசு முன்னெடுத்த பேச்சுக்கள், இணக்கப்பாடுகள், தீர்வுத்திட்ட யோசனைகள் என்பன வரும் காலத்தை கடத்திய செயலாகவே அமைந்திருந்தன. இந்த நிலைமையை மீண்டும் தொடர இடமளிக்கக்கூடாது. குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க ஜேவிபி முழு பங்களிப்புடன் செயற்படும். ஆனால் இழுத்தடிப்புக்கு துணை போகாது முதலில் அரசாங்கம் எதிர்பார்க்கும் தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அதன் பின்னரே ஏனைய தரப்புகளின் யோசனைகளை பெற்றுக்கொண்டு இறுதி நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும். மீண்டும் புதிய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மக்களின் பிரச்சினைகளை பேசுவது என்பது வேறு நோக்கங்களை வெளிப்படுத்துவதாகவும் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதற்கான சட்ட விசாரணை அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. போர் வெற்றியின் 3ஆம் ஆண்டு நிறைவு வைபவம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதோடு இதன் பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கட்டார் நாட்டுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இதன் காரணமாக ஜனாதிபதி நாட்டிலிருந்து செல்லும் முன்னர் சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யும் ஆவணங்களுக்கு அவரின் அனுமதியை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. வட மாகாண மக்களின் வாக்கு உரிமையை அரசாங்கம் ஒருபோதும் தட்டிப்பறிக்கக்கூடாது. எனவே அரசாங்கம் விரைவில் வட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அதனூடாக வடக்கு மக்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்த வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அண்மையில் ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தீர்வு திட்டமாகவே இந்த மாகாண சபை முறைமை கொண்டுவரப்பட்டது. ஆனால் இன்றைய நிலைமையில் வடமாகாணத்தை தவிர நாட்டின் ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் மாகாண சபை முறைமை இயங்குகிறது. எனினும் இந்த முறைமை கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் இன்னமும் நிறைவேறவில்லை. அதாவது மாகாண சபை முறைமை இயங்க வேண்டிய அத்தியாவசிய தேவை வட மாகாணத்துக்கு இருந்தும் அங்கு அரசாங்கம் இன்னும் தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றமை விசனத்துக்குரிய விடயமாகும். யுத்தம் முடிவடைந்து 3 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனால் இதுவரை வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் நடைபெறவில்லை.
அரசாங்கம் தொடர்ந்தும் பல்வேறு காரணங்களை காட்டி வடமாகாண சபை தேர்தலை நடத்தாமல் காலம் கடத்தி வருகிறது. எனவே வடமாகாண மக்களின் வாக்குரிமையை அரசாங்கம் பறிக்காமல் விரைவாக அந்த மாகாணத்துக்கான தேர்தலை நடத்தி மக்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அந்த மக்களின் உரிமையை பறித்தால் அதன் விளைவு பாதகமாகவே அமையும். எனவே இதனை கருத்தில் கொண்டு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.